தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். இப்போ செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த மோதலை அதிகரிச்சுக்கிட்டே போறது சரி அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை சரி அப்படின்னு பாக்குறீங்களா? மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உண்மையிலேயே. என்ன காரணம், கட்சிக்கு விரோதமாக யார் பேசினாலும் இது போன்ற நடவடிக்கை தான் வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அந்த தொண்டர்கள் விருப்பத்தை மிக சரியாக மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய பேச்சு சரியானதே அல்ல. ஏனென்றால் கடந்த காலத்தில் அம்மையார் சசிகலா, OPS, தினகரன் போன்றவர்களெல்லாம் எந்த மாதிரியான எதிரான நடவடிக்கைகளை அதிமுக செய்தார்கள் என்று நாடு நன்றாக அறியும். அதிமுக தொண்டர்கள் மிக பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கு காரணமா இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களை சேர்த்து கொண்டுதான் பயணிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறாக செங்கோட்டையன் தன் உள்ள கிடக்கில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு தொடர்ந்து அதிமுக நெருக்கடியாக பல செயல்களை செய்து கொண்டே வந்தார். நேற்று மட்டுமல்ல, கடந்த சில மாதங்களாக கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். தற்பொழுதுதான் பொதுச் செயலாளர் மிக சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்துக்கிறார். அவருக்கு எப்படி மகிழ்ச்சியோ அதே போதுதான் அதிமுக மகிழ்ச்சி. அவர் அதிமுக நீண்ட காலம் பயணித்திருக்கலாம், மூத்ததாக இருக்கலாம். இவரை விட பல நிர்வாகிகள் ஈரோடு மாவட்டத்தில் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே அவர்தான். எனவே அதிமுக பொறுத்தவரையில் ஈரோடு மாவட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவதற்கு இனிதான் மிகச் சரியான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அங்க யாரையும் வளர விடாமல் கட்சியை முழுக்க தன் கட்டுப்பாட்டில் மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு நபர் கூட தன்னை தாண்டி கோபித்தேர் வளரக்கூடாது என்பதற்காகவே 30-40 ஆண்டு காலமாக அரசியல் செய்தவர் செங்கோட்டையன் அவர்கள். எனவே அவரை நீக்கியதை மனப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களே வரவேற்பாங்க. காரணம் என்னன்னா, 2015ஆம் ஆண்டு இதே திரு செங்கோட்டையன் அவர்களை சசிகலாவும் திரு OPS சேர்ந்துதான் நீக்கினார்கள் என்று வெளிப்படையா சொன்னார். அதுக்கான காரணங்கள்லாம் வெளிப்படையா தெரியுங்க. அப்போ இவரை அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சியில் அவர்கள் தான் நான் குற்றச்சாட்டு செய்வார். இன்னைக்கு அவரோடு சேர்ந்து பயணிப்பது என்பது அபத்தமான ஒன்று. தனிப்பட்ட முறையில் ஏதோ அவருக்கு உள்ள மனக்குறை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்சிக்கு எதிராக திரு செங்கோட்டையன் பேசுவதை தொண்டர்களோ தமிழ்நாட்டு மக்களோ ஏற்கவே மாட்டார்கள். உண்மை சொன்னால் கோபி தொகுதியும் ஈரோடு மாவட்டமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலர் செங்கோட்டையன் எடப்பாடி அவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும். பொதுச் செயலாளரோட முடிவு சரி அப்படின்றீங்க, ஆனா இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, எந்த பின்னடையும் படாது. அதாவது ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக பொதுவெளியில உட்கார்ந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை பேசுவது, குறிப்பாக கெடு விதிக்கலாங்களா? கெடு விதித்தார் கேடு விளைந்தது, அதுதான் உண்மை. ஏன்னா இது மிகப்பெரிய மோசடியான ஒரு செயல். யாரோ பின்னால் இருந்து கொண்டு இயங்குறாங்க. உண்மையை சொன்னா இது பின்னால் திமுக இருக்கிறது. காரணம், 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய மக்களுடைய அமோக வரவேற்புக்கிடையே திமுகவுடைய ஆட்சியுடைய விளைவுகளை பேசுகிற போது அந்த கரகோஷம் திமுகவை வெகுவாக பாதித்திருக்கிறது. எனவேதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் தான் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டு திமுக அதிமுகவை அழிக்க முயற்சிக்கிறது. அந்த திமுகவுடைய அந்த முயற்சிக்கு செங்கோட்டையன் ஆளாயிருக்கிறார். நிச்சயமாக அதிமுக மன்னிக்க மாட்டார்கள். இந்த செய்தி அதிமுகவுக்கு நல்ல செய்திதான். இல்ல, செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து திடீரென பேசவில்லை. நாங்க முன்னாடியே 6 மூத்த அமைச்சர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் போய் நாங்க தனிப்பட்ட முறையில பேசணும், அதுக்கு அவர் ஒத்துக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அண்ணன் நத்தமிசுமன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் போனாங்க. இவரும் போனான்னு சொன்னாங்க. அதாவது அது விவாத பொருளாச்சு. தமிழ்நாட்டில் பல ஊடகங்களில் பேசினா, நான் நம்ம தொலைக்காட்சியிலே பேசினா, அதற்கு பிறகு நான் உட்பட பலர் போய் எடப்பாடி நேரடியாக அவரும் தெளிவா சொன்னாருங்க. இதெல்லாம் பொது வழியில பேசக்கூடிய விஷயமே இல்ல. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த போது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த பிறகுதான் ஒரு 40,000 வாக்கள் குறைவாக பெற்று தோல்வியை தருணம் என்று செங்கோட்டையன் சொன்னார். அதே செங்கோட்டையன் அவர்கள் நீங்க மாற்றி பேசுறாரு. அப்போ இவருடைய உள்நோக்கம் என்பது மிக ஆபத்தானது. அதிமுகவில் இவரால் அதிமுகவில் பல பேர் பெரிய வாய்ப்புக்கு வருவது தடைபட்டது. எனவே இவர் வெளியேற்றப்பட்டது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. செங்கோட்டையன் அவர்களின் நீக்கத்தை அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் எம்ஜிஆர், அம்மா எல்லாமே. அவர் என்ன சொல்கிறார்களோ அதுதான் அதிமுகவுடைய கருத்து. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிமுக இயங்கும். மற்றபடி மூத்த தலைவராக செங்கோட்டையன் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு சொன்னால் கட்சிகளை கட்டுப்பாடே போயிருங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இதே மாதிரி ஆரம்பிச்சா கட்சி இருக்குங்களா? இது என்ன விதமான ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு,
ஒரு மூத்த தலைவருடைய செயல்பாடு இப்படி இருக்கலாம்ல? இதெல்லாம் யாருமே ரசிக்கலைங்க. ஒரு 6 மாத காலமாக ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள்ல ஏதாவது ஒரு செய்தியை பரபரப்பு உருவாக்கி அதை விவாத பொருளாக்கி ரசித்துக் கொண்டே வந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அப்போ இது இப்படியே போச்சு என்ன தேர்தல் நெருங்கிய நேரத்தில் இது போல செயலை செய்யலாமா? இது அதிமுகவுக்கு ஒரு மூத்த தலைவராக இருந்து செய்யக்கூடிய நல்ல காரியமே அல்ல. அவருடைய உள்நோக்கம் வேறுபாடு இருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடியார் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமையோடு இன்னைக்கு நாடு முழுவதும் போகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். செங்கோட்டையன் மகனுடைய அந்த குறுகிய எண்ணம் தான் அவரை வீழ்த்திருக்கிறது. நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பரிந்துரைமைக்காக நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.